சுபஹ் தொழுதோம் எல்லாரும். தொழுதோமா இல்லையா? இந்த சுபஹ் தொழுகையுடைய சுன்னத் தொழுகை இருக்குதே 2 ரக்காத். சுபஹ்க்கு முந்தி சுன்னத் தொழுவோமா இல்லையா? ஃபஜ்ருடைய என்ன ரக்காத் ஓதுவோம்? குல் யா அய்யுல் காஃபிரூன் குல் வல்லாஹு அஹத். இந்த 2 ரக்காத்துடைய நன்மையை அல்லாஹ் தந்தா எங்க கொண்டு வைக்கிறது? ஒரு நன்மை தெரியுமா அதுக்கு? சுபஹ் தொழுகை விடுங்க, இஷா தொழுகை விடுங்க. இந்த ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத் இருக்குது. இதுக்குரிய நன்மை என்ன தெரியுமா? خيرٌ من الدنيا وما فيها. இந்த உலகம் உலகத்தை விட சிறந்ததுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு முழு ஜெர்மனியும் எழுதி தந்தா அன்றைக்கு கூட நாள் எப்படி இருக்கு? சுவிஸ் எழுதி தந்தாச்சு ஒரு ஆளுக்கு, வேற எல்லாருக்கும் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி இல்ல. ஐரோப்பா வழி தந்தாச்சு உங்களுக்கு, எப்படி இருக்கும் அந்த நாள்? சகோதரர்களே, ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத் தொழுதா உள்ள நன்மை எங்க வைக்க கொண்டு போய் இதெல்லாம். அதனாலதான் எங்களுக்கு பர்ஸக் முக்கியம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த பர்ஸகுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். புதிய ஒரு வாழ்க்கை என்ன ஆரம்பிக்கும்? இப்ப நாங்க எல்லாம் ஜெர்மனுக்கு வந்தோம். ஜெர்மனுக்கு வந்த முதல் நாள் ராவ் எப்படி தெரியும் சொல்லுமா? தனியே வந்தவங்களா குடும்பத்தோட இல்லை. ஜெர்மனுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்திருக்கும்? தலவாணி நனைஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் அழுதிருப்பாங்க.